வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்கு வரும் முதலீடுகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் மஹிந்தவின் அரசாங்கத்தில் அமைச்சராகியிருப்பார் என சரத் பொன்சேகா கருத்து. மின்சார கட்டண திருத்தம் குறித்த முடிவு 14ஆம் திகதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற பெயரில் ஆசிரியர்கள் பழிவாங்கப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. மலையக சமூகத்தினருக்கான வீட்டு உரிமை பத்திரங்கள் நாளை பண்டாரவளையில் கையளிப்பு. சிறுவர் குறித்து அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டமூலம் கலாசாரத்திற்கு முரணானது என கர்தினால் மல்கம் ரஞ்சித் சுட்டிக்காட்டு. தொடர்வது முதன்மை செய்தி. நாட்டிற்கு வரும் முதலீடுகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முதலீட்டாளர்கள் மற்றும் நாட்டிற்கு வரும் முதலீடுகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் முதலீட்டு வாய்ப்புகள், வர்த்தக சூழல் மற்றும் சட்ட நிலைமைகள் குறித்து ஆய்வு செய்யும் நோக்கில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவுடன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இலங்கையில் முதலீடுகளுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் முதலீடுகள் தொடர்பாக முந்தைய அரசாங்கங்களின் கீழ் இருந்த முறைகேடுகளை மாற்றி தற்போதைய அரசாங்கம் ஜனநாயக கட்டமைப்பிற்குள் புதிய சட்டங்களை உருவாக்கி வருவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். அதன்படி நாட்டிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும் எனவும் இதற்காக அரசாங்கம் முதலீட்டு பாதுகாப்பை உறுதி செய்யும், முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் மற்றும் வசதிகளை வழங்கும் என்றும் முதலீட்டு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்நாட்டு முதலீட்டு சூழலை பலப்படுத்துவதற்காக இனவாதம் மற்றும் மதவாதம் என்பவற்றை ஒதுக்கி தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புதல், செயற்திறனான அரச சேவையை உருவாக்குதல், ராஜதந்திர உறவுகளை வெளிப்படையான முறையில் பராமரித்தல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் தொழில்நுட்ப தடைகளை வெற்றி கொள்ளுதல் ஆகிய நோக்கங்களை அடைய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க தூதுக்குழுவிடம் தெரிவித்தார். பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் மஹிந்தவின் அரசாங்கத்தில் அமைச்சராகி இருப்பார் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்காக தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கப்பட்டதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். யுத்த காலத்தில் எங்களுக்கு சீனாவிலிருந்து தோட்டாக்கள் வழங்குவது நிறுத்தப்பட்ட பிறகு எங்களிடம் பீரங்கி தோட்டாக்கள் தீர்ந்துவிட்டன. நிலைமை குறித்து பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ஷவிடம் தெரிவித்தோம். அதற்கு அவர் சீனாவிலிருந்து தோட்டாக்களை கடனாகவே இறக்குமதி செய்கிறோம், எனவே அவர்கள் அவற்றை அனுப்பவில்லை என்றால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றார். அதன் பிறகு பசில் ராஜபக்ஷவுடனான கலந்துரையாடல்களுக்கு பிறகு அவர் ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பிபி ஜெயசுந்தரவுக்கு சொன்னார். ஒரு தேவையொன்று உள்ளது, உடனடியாக ராணுவ தளபதிக்கு $100 மில்லியன் வழங்குமாறு கூறினார். 5 நிமிடத்தில் அவர் அதனை செய்தார். அதன் பிறகு 1 மணி நேரம் வரையில் ஒரு நட்பு ரீதியான கலந்துரையாடல் பெசிலுடன் இடம்பெற்றது. 2005ஆம் ஆண்டில் வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பதற்காக LTTE அமைப்பு பயன்படுத்தப்பட்டதாக பெசில் ராஜபக்ஷ ஒப்புக்கொண்டார். ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதை அவர்கள் உறுதி செய்ததோடு அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்க
கடற்புலிகள் பயன்படுத்தும் டோரா வகை படகுகளுக்காக மலேசியாவுக்கு பணம் வழங்க வேண்டுமெனவும் அதற்காக 2 மில்லியன் வழங்குமாறும் கோரியுள்ளனர். அதற்கமைய அந்த அமைப்புக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. அது வெளிநாடு ஒன்றில் வைத்து வழங்கப்பட்டது. அந்த நாடு எது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை. அதிலிருந்து தாக்குதல் படகுகள் வந்து எங்களை தாக்கின. ஏராளமான அப்பாவி கடற்படை வீரர்கள் இருந்தனர். இவர்கள் செய்தது தேச துரோக செயல் இல்லையா? மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் கடற்படையில் பணியாற்றிய போதிலும் அவர் கடலுக்கு சென்று யுத்தம் புரியவில்லை. யுத்தம் செய்து நாங்கள் முல்லைத்தீவை கைப்பற்றிய பிறகு கோட்டாபே ராஜபக்ஷ என்னிடம் அன்பாக பேசி, சரத், நீங்கள் இப்போது சோர்வாக இருக்கிறீர்கள். 2 வருடங்களாக போராடி வருகிறீர்கள். இப்போது அந்த வேலையை ஜெகத் வீரசூரியவிடம் ஒப்படைக்க வேண்டும். நான் மறுத்துவிட்டேன். பின்னர் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்னை அழைத்து ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதிகளில் போர் நிறுத்தத்திற்கு உத்தரவிட்டார். எங்கள் பாதுகாப்பு படையினர் மீது நடந்த ஒரு பெரிய தாக்குதலில் எங்கள் வீரர்கள் பலர் கொல்லப்பட்டனர். மார்ச் மாத நடுப்பகுதியில் நாங்கள் முடித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த நடவடிக்கை மே மாத நடுப்பகுதி வரை இழுத்து செல்லப்பட்டது. மேலும் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் இறந்தனர். இதற்கு மஹிந்த ராஜபக்ஷ பொறுப்பேற்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷவை சிங்கம் என்று கூறினாலும் உண்மையில் அவர் ஒரு கோழை. மஹிந்த ராஜபக்ஷ ஒரு துரோகி என்றும் பயங்கரவாதிகளுக்கு பணம் வழங்கியதாலும் ஏராளமான வீரர்கள் இறந்ததாலும் அவர் ஒரு கோழை என்றும் நான் சொன்னேன். எனவே அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினேன். இன்று தான் போர் நிறுத்தம் கொடுக்கவில்லை என்று மஹிந்த பொய்யான அறிக்கைகளை வெளியிடுகிறார். தற்போதைய அரசாங்கம் சட்டத்தை செயல்படுத்த முயற்சிக்கும் என்றே நாங்கள் நம்புகிறோம். இப்படி நாட்டை காட்டிக் கொடுத்த மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டம் பிரயோகிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து கோட்டாபேவும் மஹிந்த ராஜபக்ஷவும் ஏராளமான மர தளபாடங்களை திருடியுள்ளனர். மே 17 அன்று காலையில் மஹிந்த, கோட்டாபே, பெசில் மற்றும் எரிக் சொல்ஹெய்ம் உள்ளிட்ட ஏனையவர்களுக்கு இடையே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றதோடு அதில் பயங்கரவாதிகளை அடிபணிய வைக்கும் நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இதன்போது எல்டிடியினர் வெள்ளை கொடிகளை காட்டி சரணடைவார்கள் என்றெல்லாம் கலந்துரையாடப்பட்டது. எவ்வாறாயினும் பயங்கரவாதிகளை கொன்று இந்த போரை நிறைவு செய்ய வேண்டும் என மட்டுமே நான் நினைத்தேன். அப்படி இல்லையெனில் பிரபாகரன் இன்று உயிருடன் இருந்திருந்தால் மஹிந்தவின் அரசாங்கத்தில் அவருக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கும். கேபி மற்றும் பிள்ளையானை இன்னும் நடிக்க வைக்கிறார்கள். கோட்டாபேவும் மற்றவர்களும் போரை தடம் புரள வைப்பதற்காக பலமுறை முயற்சித்துள்ளனர். මාර්තු මාසෙ මැද වෙනකොට ඉවරෙන්න තිබුණ යුද්ධය මැයි මාසෙ මැද වෙනකන් ඇදුණා. வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட மாட்டோம் என அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக ஒருபோதும் செயற்பட மாட்டோம் என கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ජනතාවට පොරොන්දුවක් දුන්නනේ ඇමතිවරු 25යි කියලා. දැන් 25 වැඩි වෙලාද? நாங்கள் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்கினோம் அல்லவா? அமைச்சரவையில் 25 பேருக்கு மேல் இருக்க மாட்டார்கள் என்று இப்போது 25 அதிகரித்து விட்டதா? இல்லைதானே? அப்படியொன்றும் தெரியவில்லையே. நாங்கள் கடந்த முறை அமைச்சர்களை நியமிக்கும் போது தேவையெனில் மேலும் சிலரை நியமிப்பதற்கான ஒரு வெற்றிடத்தை வைத்திருந்தோம். எனினும் நாங்கள் எல்லையை கடக்க மாட்டோம். இதுவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி. எங்களுக்கு தற்போது பொறுப்புகள் அதிகரித்ததன் காரணமாக அதற்காக பணியாற்ற வேண்டிய தேவையும் அதிகரித்துள்ளது. எனவே கடமைகளை பகிர்ந்தளிக்க வேண்டிய தேவையுள்ளது. அதற்காகவே இந்த அமைச்சரவை மறுசீரமைப்பு நடவடிக்கை. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தோழரை பற்றி நன்கு தெரியும். முழு அர்ப்பணிப்புடன் தனது கடமையை மேற்கொண்டு வரும் ஒரு அரசியல்வாதி என்ற ரீதியில் அவருக்கு எந்த ஒரு மோசடி நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை. அங்கு வேறு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அதனை ஆராய்ந்து பார்ப்பதற்காகவே ஜனாதிபதி ஒரு விசாரணை குழுவை நியமித்துள்ளார். ඒ උටපටේ හොයලා බලන්න තමයි ජනාධිපතිතුමා පත් කරේ විශේෂ පරීක්ෂණ කමිටුව. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஆணைக்குழுவின் இறுதி முடிவு 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஆணைக்குழுவின் இறுதி தீர்மானம் எதிர்வரும் 14ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. மின்சார கட்டணத்தை 6.8% அதிகரிக்குமாறு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக அதன் படிப்பாளர் ஜெயநாத் ஹீரத் தெரிவித்துள்ளார். மறுசீரமைப்பு திட்டங்களை அதிகாரிகள் முறையாக செயற்படுத்த தவறியதால் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேசத்தில் தொடர்ந்தும் ஏமாற்றத்தை சந்தித்து வருவதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். சர்வதேசத்தில் தொடர்ந்தும் ஏமாற்றத்தை சந்தித்து வருவதாகவும் சர்வதேச ரீதியான நீதி கோரலுக்கு உரிய பதில் வழங்கப்பட வேண்டும் எனவும் கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டு ஊடக அமையத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டனர்.
எங்களுக்கு நடந்த இந்த இன அழிப்பை ஒரு சாதாரணமாக முடிச்சு வைக்கிறதுக்கான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே இந்த இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் தயவு செய்து எங்களுக்கு ஒரு நீதி வேணும், அது சர்வதேச தரத்திலான ஒரு நீதி வேணும், அதற்கான எங்களோட அணுகி அதுக்கான இது செய்யுங்க. எங்கள்கிட்ட வந்து கேட்குறது இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க ஒன்று சொல்லி, நாங்கள் அதை எங்களோட நோக்கம் வேறாக இருக்கும், இலக்கு வேறாக இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க கிடைக்கலன்னொன்னே தாங்களாக போய் எங்கே ஒரு நிதி வருகுது, எங்கே ஒரு நிதி வளம் வருகுது, அந்த நிதி வளத்தை பார்த்து கொண்டு அவங்க அதை செயற்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தேவை ஒரு நிதி வளம், அதைத்தான் அவங்க பார்க்குறாங்க. இங்கே எங்களோட மனசில் பட்ட காயங்கள் ஆழமாக பதிஞ்சு கொண்டிருக்குது. எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் வேதனையோடு நாங்கள் இருக்கிறோம். ஜெனிவாவில் 60வது கூட்டத்தொடர் நடந்து முடிந்த பின்புதான் அந்த செம்மணி அந்த தூவி உடைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உண்மையில் இந்த தூவி அந்த செம்மணி புதைகுழியிலிருந்து எங்களுக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட 8 மாவட்ட உறவுகளுக்கும் அந்த செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கும் அந்த எலும்புக்கூடுகளுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பு இன்று உலகத்தில் அனைவரையும் தட்டி எழுப்பி இன்று இனவழிப்பென்று ஒன்று இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்திருக்கின்றது என்பதை காட்டி இன்று எங்களது உறவுகளை காணாமலாக்க செய்த இந்த இலங்கையில் காணாமலாக்க செய்த இலங்கை அரசின் இராணுவம் போலீஸ் அவர்களுக்கு இன்று இன்னும் பிரச்சனை வந்து விசாரணை கெடுபட்டு எங்களுக்கான தீர்வு கிடைத்து விடுமோ என்ற ஒரு பயத்தில் தான் என்று அந்த தூவியை தகர்த்து உடைத்தறி. சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற பெயரில் ஆசிரியர்கள் பழிவாங்கப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற பெயரில் ஆசிரியர்கள் பழிவாங்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசியல் நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்ற இடமாற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அந்த சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் இதனை வலியுறுத்தினார். வெளிமாவட்ட சேவைக்கு ஒத்த சேவை செய்த எவரும் சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற பெயரிலே அனுப்புவதற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் முழு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடமாற்றச் சபை நாங்கள் இல்லாமல் நடைபெற்ற இடமாற்றச் சபையிலே இருந்து ஒரு இடமாற்றத்தை அமுல்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. நியாயமான காரணங்களோடு தான் முழு ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அது இந்த போராட்டத்தின் பின்னர் இணக்கப்பாடு எட்டப்படுமாயின் அதிலிருந்து நாங்கள் சில தீர்மானங்களை எடுத்து அதன் அடிப்படையில் ஒரு இணக்கப்பாடு ஏற்படுமாயின் இந்த சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் நடைபெறும். அது இல்லையாயின் சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்துக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் ஒத்துழைக்கப் போவதில்லை. எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் கட்டமாக வடமாகாண கல்வி அமைச்சினுடைய செயலாளருடைய அலுவலகம் முன்பாக ஒரு போராட்டம் நடைபெறும். அது மாலை வரை நடைபெறும். அதிலே தீர்வு இணக்கப்பாடு எட்டப்படாது விட்டால் செவ்வாய்க்கிழமை முதல் ஆளுநர் செயலகத்திலே தொடர்ச்சியான போராட்டம் முன்னெடுக்கப்படும். 2ஆம் நாள் ஆளுநர் செயலகம், 3ஆம் நாள் அதே ஆளுநர் செயலகத்திலே மாவட்டங்கள் ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்டு வரவழைக்கப்படும். அதுக்கு பிறகு பகுதி பகுதியாக வடமாகாணம் தழுவிய போராட்டமாக மாறும். அதுக்கு பிறகு நாங்கள் ஏனைய தொழிற்சங்கங்கள் பொது அமைப்புகள் எல்லாரையும் சேர்ந்து அமைகிறதான ஒரு கூட்டு தொழிற்சங்க போராட்டங்களாக இது மாற்றமடையும். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் மிக தெளிவாக எடுத்திருக்கின்றோம். இதிலே நாங்கள் கூறக்கூடிய விடயம், இதிலே பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களை தாண்டி இன்றைக்கு பாதிக்கப்படவில்லை என்று நினைக்கிற ஆசிரியர்கள், வெளிமாவட்ட சேவை செய்த ஆசிரியர்கள், இந்த போராட்டம் நசுக்கப்படுமாக இருந்தால் அது ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்துக்கு மீள முடியாத ஒரு நிலைமையை கொண்டு வரும். ஆகவே இந்த பாதிக்கப்பட்டவர்களை தாண்டி பாதிக்கப்படப்போபவர்களும் இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய பலமான ஆதரவை தந்து இந்த அரசியல் பழிவாங்கல் முறைகேடுகள் ஒரு மிக கல்வியிலே நடக்கின்ற மிக கேவலமான செயற்பாடுகள் அனைத்தும் நீக்கப்படுவதற்கு இந்த தொழிற்சங்க போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது.
வடக்கு மாகாண சபரிமலை யாத்ரீகர்கள் இணையத்தின் மாநாடு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண சபரிமலை யாத்ரீகர்கள் இணையத்தின் மாநாடும் மகாகுரு ரவி சுவாமியின் கௌரவிப்பு நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. சபரிமலை யாத்ரீகர்கள் இணையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாட்டில் சபரிமலை யாத்ரீகர்கள் அனைவரும் இலங்கையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும், சபரிமலை யாத்ரீகர்களுக்கு செல்லும் போது பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதில் இலகுபடுத்தல் அவசியம், ஏனைய நிகழ்வுகள் போன்று குறைந்த விலையில் பயணச்சீட்டுகள் பெற்றுக்கொள்ளுதல் போன்ற முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட கூட்டுறவு சபை மண்டபத்தில் தரணீஸ்வரன் குருசுவாமி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருராச ரவிகரன் மற்றும் கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமாளிகிதர், கிளிநொச்சி கனகாம்பிகை அம்மன் ஆலய பிரதம குரு மற்றும் ஐயப்ப பக்தர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலர் பங்கேற்றனர். உங்களுடைய நிர்வாகம், தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட நிர்வாகத்தினர் என்னோடு பல விடயங்களை பற்றி கதைத்திருந்தார்கள். இந்த ஐயா கூட அதிலே சில கோரிக்கைகளை வைத்திருந்தார். என்னால் இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக இலங்கை பாராளுமன்றத்தில் ஆலோசனை குழு கூட்டங்களில், சமய ரீதியான குழு கூட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்காக குரல் கொடுப்பேன் என்பதை ஆணித்தரமாக சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நீங்கள் நியாயமான கோரிக்கை, இந்த நியாயமான கோரிக்கையை பெருமளவான புனிதர்களாகிய நீங்கள் அந்த கோரிக்கைகளை வைக்கின்றீர்கள். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்க முடியாது. நான் உங்களோடு என்றும் துணையாக இருப்பேன். மலையக சமூகத்தினருக்கான வீட்டுரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு நாளை பண்டாரவளையில் இடம்பெறவுள்ளது. மலையக சமூகத்தினருக்கான வீட்டுரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு நாளை காலை பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெறவுள்ளது. இந்திய நிதி உதவியில் செயற்படுத்தப்படும் 10,000 வீடமைப்பு திட்டத்தின் 4வது கட்டத்தின் கீழ் 2,000 பயனாளிகளுக்கு வீட்டுரிமை பத்திரங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. வசதியான வீடு சுகாதாரமான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் இலங்கை அரசு இந்திய அரசுடன் இணைந்து மலையக சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயற்படுத்தும் இந்த வீட்டு திட்டம் மலையக சமூகத்தினருக்கு ஒரு வீட்டை வழங்குகின்றது. நாளைய நிகழ்வில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, பிரதி அமைச்சர் பிரதீப், ஏனைய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் இந்திய அரசாங்க பிரதிநிதிகள் குழுவினர் பங்கேற்றனர். என்ஃபீல்ட் வீதி புனரமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. டிக்கோயா நகரிலிருந்து என்ஃபீல்ட் தோட்டம் வரை செல்லும் வீதி காப்பீட்டிடப்பட்டு செப்பனிடும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. நுவர்லியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர தலைமையில் செழிப்பான நாடு அழகான வாழ்க்கை எனும் திட்டத்தின் கீழ் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. 30.7 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மத்திய மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சினால் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இப்புனரமைப்பு பணிகள் 2026 செப்டம்பர் 25ஆம் தேதிக்குள் நிறைவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தலைவராகிய திரு மஞ்சுள சுரவீர தோழர் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி அவர்களுக்கும் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை உண்மையாக நின்று சிறப்பாக செயல்பட்டமைக்கு அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பாதை முழுவதுமாக பட்டிட்டு தரப்பட வேண்டும் என்பதை நான் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். අපි ජනතාවට කියනවා ඔබ මෙතෙක්කල් පිපාසාවෙන් බලාපොරොත්තු දල්වාගෙන හිටපු ඔබේ සිහින සැබෑ කරන්න වත්මන් ආණ්ඩුව විදියට අපි දිවිහිමියෙන් කටයුතු කරමින් ඔබේ සංවර්ධන කටයුතු ඔබේ ඉලක්ක සපුරාලීම සඳහා දැවැන්ත කාර්යභාරය කරමින් ඉන්නවා. சிறுவர் குறித்து அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் மூலம் கலாச்சாரத்திற்கு முரணானது என கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். பெற்றோர் பிள்ளைகளுக்கு தண்டனை வழங்கினால் அதற்கு எதிராக காவல்துறையில் முறைப்பாடு அளிக்க முடியும் என்ற சட்டம் கலாச்சாரத்திற்கு முரணானது என பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். நாகொடை பகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கருத்துரைத்த அவர் இது தேவையற்ற பிரச்சனையை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டார். இதன் மூலம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை வழங்கினால் அவர்கள் மீது முறைப்பாடு அளிக்க வாய்ப்புள்ளது. அத்துடன் ஆசிரியர்களுக்கும் இந்த நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சட்டங்கள் மேற்கத்திய நாடுகளில் வழக்கத்தில் உள்ளன. எனினும் அவற்றை இலங்கையில் நகல் எடுப்பது கூடாது என கர்தினால் வலியுறுத்தினார். எனவே இந்த விடயத்தின் மூலம் அரசாங்கம் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதை நாம் விரும்பவில்லை எனவும் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார்.
சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தால் புதிய சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவர்களுக்கான சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தின் புதிய சலுகைகளை கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புதிய சலுகைகள் செப்டம்பர் முதல் அமலாகும் வகையில் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து செயற்படுத்தப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் உள் நோயாளிகளுக்கான சலுகை 3 லட்சம் ரூபாவாகவும் வெளிநோயாளிகளுக்கான சிகிச்சை 20,000 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கடுமையான நோய்களுக்கு காப்புறுதி தற்பொழுது 1.5 மில்லியன் ரூபாவிலிருந்து ஆரம்பமாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து காப்புறுதியில் இப்போது நிரந்தர அங்கவீனத்திற்கு 2 லட்சம் ரூபாவும், நிரந்தர பகுதி அங்கவீனத்திற்கு 1,50,000 ரூபாவும், தற்காலிக அங்கவீனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வரை அடங்கும். ஆண்டுதோறும் 2,40,000 ரூபாய்க்கும் குறைவாக வருமானம் ஈட்டும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஆயுள் காப்புறுதி சலுகைகள் விரிவுபடுத்தப்பட உள்ளன. அஸ்வஸ்ம திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பங்கள் இறந்த பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு 75,000 ரூபாய் பெறுவார்கள். அதிகபட்சமாக ஒரு குடும்பத்திற்கு 2,25,000 ரூபாய் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. நாட்டுக்காக வெற்றியை கொண்டுவர ஒருமித்ததாக செயற்படுவோம் என எதிர்பார்க்கும் சக்திகள் தாம் என நகர அபிவிருத்தி பிரதியமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். அரசாங்கமும் அதன் கீழ் இயங்கும் நிறுவனங்களும் நாட்டுக்காக வெற்றியை கொண்டுவர ஒருமித்து செயற்படும் என நகர அபிவிருத்தி பிரதியமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். நகர அபிவிருத்தி அமைச்சர் கடமைகளை பொறுப்பேற்ற பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அரசாங்கமும் அதன் கீழ் இயங்கும் நிறுவனங்களும் நாட்டுக்காக வெற்றியை கொண்டுவர ஒருமித்து செயற்படும் என நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். நகர அபிவிருத்தி அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்காக வெற்றியை கொண்டுவர ஒருமித்தமாக செயல்படுவோம் என எதிர்பார்க்கும் சக்திகள் நாம். அதனால்தான் எனக்கு புதிய பொறுப்போ நம்பிக்கையுடன் வழங்கப்பட்டிருக்கிறது. நகர அபிவிருத்தி தொடர்பான அமைச்சானது நமது நாட்டை அழகுபடுத்தவும் அபிவிருத்தி செய்யவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சாகும். ஒரு புறம் நகரங்களையும் மற்றொரு புறம் மக்களையும் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டியது அவசியமாகும். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற பொது கொள்கையின் கீழ் இந்த நிறுவனத்திற்கும் இந்த துறைக்கும் முக்கியமான பங்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே ஒரு வருடத்துக்குள் மக்கள் பயன்பெறும் நிறுவனங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இதற்காக ஒரு திட்டம் உள்ளது. குறிப்பாக இந்த நகர அபிவிருத்தி துறையில் நாங்கள் நகரங்களை மட்டுமல்லாமல் மக்களையும் அழகுபடுத்த வேண்டும். உலகளவில் நகர அபிவிருத்தி என்ற விடயத்தை பார்க்கும் போது சுற்றுச்சூழலும் மக்களின் வாழ்க்கையும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தே முன்னேறிக் கொண்டு இருக்கின்றன. நம்முடைய கொள்கைகளின் அடிப்படையில் இந்த திட்டத்தை இலங்கையில் மக்களின் வாழ்க்கையை அழகுபடுத்தும் இடமாக இட்டுச் செல்வதே நம் பொறுப்போ. நைஜீரியாவை சேர்ந்த நபர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நைஜீரியாவை சேர்ந்த நபர் ஒருவர் யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். விசா இன்றி தங்கியிருந்த குற்றச்சாட்டில் சாவச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். முல்லைத்தீவில் இலங்கை இராணுவத்தினால் இரத்த தானம் வழங்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை இரத்த வங்கியில் நிலவும் இரத்த தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் இலங்கை இராணுவத்தின் 76வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இராணுவத்தினால் இரத்த தானம் வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வைத்தியசாலை இரத்த வங்கி பொறுப்பதிகாரி சசினி விஜயரத்ன மற்றும் வைத்தியர் சமரசிங்கவின் பரிசோதனையின் கீழ் 100 பேரின் பங்கேற்புடன் இரத்த தானம் வழங்கி வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு 59வது காலாட்படை பிரிவின் வழிகாட்டுதலின் கீழ் 59வது காலாட்படை தலைமை செயலகம், 591வது படையணி தலைமை செயலகம், 12வது இலங்கை இராணுவ காலாட்படை, 10வது சிங்க படையணை, 5வது சிங்க படையணி, 14வது ஹெமுனுகேவா படையணி, 593வது படையணி தலைமைச் செயலகம், 6வது ஹெமுனுகேவா படையணி, 6வது தேசிய பாதுகாப்பு படையணி போன்றவற்றின் இராணுவ வீரர்கள் இரத்த தானம் வழங்கியுள்ளனர். இலங்கை இராணுவத்தின் 76வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பாடசாலை மாணவர்களுக்கான 2 நாட்கள் உதைபந்தாட்ட பயிற்சி கிளிநொச்சியில் உள்ள வடக்கு மாகாண விளையாட்டரங்கில் இடம்பெற்று வருகிறது. இன்று இடம்பெற்ற உதைபந்தாட்ட ஆரம்ப பயிற்சியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட பாடசாலைகளின் வீரர்களும் சிறுவர் உதைபந்தாட்ட பயிற்சிகளை வழங்கி வரும் 3 விளையாட்டுக் கழகங்களைச் சேர்ந்த நபர்களும் பங்கேற்றனர். நாளைய தினமும் இடம்பெறவுள்ள உதைபந்தாட்ட பயிற்சியில் திறம்பட செயற்படும் பாடசாலை வீரர்கள் மற்றும் விளையாட்டுக் கழக வீரர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன.
பானேசியா வங்கியின் 3வது கண் பரிசோதனை முகாம் இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. பானேசியா வங்கியின் நாடு பூராகவும் உள்ள கிளைகள் மற்றும் ரொட்டரி கழகங்கள் இணைந்து 3வது தடையாக கண் பரிசோதனை முகாம் ஒன்றினை முன்னெடுத்தன. குறிப்பாக குறைந்த வருமானம் பெறும் வயோதிபர்கள் ஓய்வூதியர்களுக்காக குறித்த கண் பரிசோதனை முகாம் முன்னெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று வவுனியாவில் கண் பரிசோதனை முகாம் இடம்பெற்றது. வவுனியா சாம்பல் தோட்டத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் இடம்பெற்ற இம்முகாமில் ஜப்பான் கடந்திட்ட சிரேஷ்ட முகாமையாளர் பிரசன்ன பண்டார, பானேசியா வங்கியின் வவுனியா கிளை முகாமையாளர் தனுரா லோகநாதன், சந்தைப்படுத்தல் முகாமைத்துவ உத்தியோகத்தர் மற்றும் வயோதிபர்கள் ஓய்வூதியர்கள் என பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பானேசியா வங்கியானது நாடு பூராகவும் உள்ள அனைத்து கிளைகளினூடாகவும் ரொட்டரி கிளப் கழனி கிளையுடன் இணைந்து ஓய்வூதியர்கள் மற்றும் வயோதிபர்களுக்கான கண் பரிசோதனை முகாம் ஒன்றினை 3வது தடவையாக இன்று வவுனியா மாவட்டத்திலே மிகவும் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்விலே பானேசியா வங்கியின் சம்மான கடன் திட்டத்தினூடாக பலன் பெறும் வாடிக்கையாளர்கள் ஓய்வூதியர்கள் நூற்றுக்கணக்கான ஓய்வூதியர்கள் பங்கு பெற்றி பலனடைந்தார்கள். அத்துடன் வாடிக்கையாளர்கள் மட்டுமல்லாது வவுனியா மாவட்டத்திலே உள்ள குறைந்த வருமானம் பெறும் முதியவர்களையும் இதில் உள்ளடக்கி நாம் அவர்களுக்கான கண் பரிசோதனை முகாமினையும் செய்து கொண்டிருக்கின்றோம். பானேசியா வங்கியானது இலங்கையிலே ஓய்வூதியர்களுக்கான கடன் திட்டத்தினை முதலாக அறிமுகப்படுத்திய வங்கி. அக்கரப்பத்தனை டொரிங்டன் பிரிடோ முன்பள்ளியின் சிறுவர் தின நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிறுவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் விளையாட்டுப் போட்டியொன்று இன்று காலை டொரிங்டன் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. அக்கரப்பத்தனை டொரிங்டன் பிரிடோ முன்பள்ளி ஆசிரியை விக்னேஸ்வரி தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. பெற்றோர்களின் முழுமையான அரசணையில் இடம்பெற்ற நிகழ்வில் உதவி ஆசிரியை செல்வி கிஷாந்தினி கலந்து கொண்டு அனைத்து உதவிகளையும் செய்திருந்தார். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் உலக உளநல தினம் தொடர்பான விழிப்புணர்வு நடைபவனி இடம்பெற்றது. உலக உளநல தினம் தொடர்பான விழிப்புணர்வு நடைபவனி இன்று மட்டக்களப்பு வாழைச்சேனையில் இடம்பெற்றது. வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலை உளநல பிரிவினால் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. கோரளைப்பற்று வாழைச்சேனை, கோரளைப்பற்று கிரான், கோரளைப்பற்று மத்தி மற்றும் கோரளைப்பற்று ஓட்டமாவடி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களும் இணைந்து இதில் பங்கு பெற்றின. வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலை மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான விழிப்புணர்வு நடைபவனியின் போது வாழைச்சேனை கல்குடா பிரதான வீதி வழியாக வந்து சந்தை பகுதியை அடைந்தது. அங்கு உளநல விழிப்புணர்வு தொடர்ந்து வீதி நாடகம் இடம்பெற்றது. முட்டை விலையை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் முட்டைகளின் விலையை 10 ரூபாவால் குறைக்க முடிவு செய்துள்ளது. பாரிய அளவிலான உற்பத்தியாளர்களின் மாஃபியாவை கட்டுப்படுத்தும் நோக்கில் முடிவு எடுக்கப்பட்டதாக சங்க தலைவர் நவோத் சம்பத் பண்டார தெரிவித்தார். அதன்படி வெள்ளை முட்டை ஒன்று 18 ரூபாவாகவும் பழுப்பு நிற முட்டை ஒன்று 20 ரூபாகவும் விற்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு சொந்தமான 120க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்ட உள்ளூராட்சி நிர்வாகங்களில் அண்மைய காலங்களில் இடம்பெற்ற மோசடி மற்றும் ஊழல் சம்பவங்கள் தொடர்பில் விரைவாக முறைப்பாடு அளிக்குமாறு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. பல உள்ளூராட்சி அமைப்புகளில் பல்வேறு திட்டங்களில் நிலம் மற்றும் சொத்துக்கள் பரவலாக தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொது நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமையும் அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற அனைத்து மோசடி நடவடிக்கைகளையும் ஆவணப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நிதி இழப்புகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.
2024ஆம் ஆண்டு கணக்காய்வு அறிக்கையின்படி பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு சொந்தமான 120க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காணாமல் போயுள்ளமை தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் உரும்பிராய் புனித மிக்கேல் ஆலயத்தில் முப்பொன் விழா இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் பிறப்பின் முப்பொன் விழா உரும்பிராய் புனித மிக்கேல் ஆலயத்தில் இடம்பெற்றது. இறைமக்கள் பங்குத்தந்தை உரும்பிராய் பங்கின் ஏற்பாட்டில் மிக்கேல் ஆலய பங்குத்தந்தை அந்தோனி பிள்ளை அகஸ்டின் தலைமையில் நேற்று மாலை நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட ஆயர் எஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை பிரதம விருந்தினராகவும், யாழ் அமலமரி தியாய்கள் சபையின் மாகாண முதல்வர் அருட்தந்தை போல் ஜேந்தன் பச்சிக் சிறப்பு விருந்தினராகவும், யாழ் பல்கலைக்கழக மொழியியல் ஓய்வு நிலை பேராசிரியர் கிளாந்தி சுபதினி ரமேஷ் மற்றும் நல்ல நுண்பு நிலைய இயக்குனர் அருட்தந்தை சிவமாலை அன்புராசு ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர். இதன்போது விருந்தினர்கள் மாலை அணிவித்து ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து ஞானப்பிரகாசரின் சிலைக்கு யாழ் ஆயரால் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்று நாட்டிய நாடகம் எனும் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஆலய பங்கு தந்தைகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கிரான் தரவை துயிலுமில்ல புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு கிரான் தரவை மாவீரர் துயிலுமில்ல துப்புரவு பணிகள் துயிலுமில்ல நிர்வாகத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தரவை மாவீரர் துயிலுமில்ல நிர்வாகத்தின் உபதலைவர் மயில்வாகனம் தலைமையில் இடம்பெற்ற துப்புரவு பணியில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் புகையிரதம் மோதி யானை ஒன்று உயிரிழந்துள்ளது. முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் நேற்றிரவு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகையிரதம் மோதி யானை ஒன்று உயிரிழந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் யானையை பார்வையிட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். புகையிரத வீதியின் இருமருங்கிலும் உள்ள பற்றை காடுகள் வெட்டப்படாத நிலையில் காட்டு யானைகளும் ஏனைய விலங்குகளும் விபத்திற்குள்ளாகி வருவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எபோர்ட்ஸ்லே தமிழ் மகா வித்தியாலயத்தின் வருடாந்த பரிசளிப்பு விழா வித்தியாலய அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட எபோர்ட்ஸ்லே தமிழ் மகா வித்தியாலயத்தின் வருடாந்த பரிசளிப்பு விழா ஹட்டனில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. வித்தியாலய அதிபர் சத்தியமூர்த்தி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் 2022, 23, 25ஆம் ஆண்டுகளில் புலமை பரிசில் பரீட்சையில் சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளிலும் இணைப்பாளவிதான செயற்பாடுகளின் ஊடாக பாடசாலைக்கு பெருமை தேடித்தந்த மாணவர்களும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் பாடசாலையின் வரலாற்று நூலாக முகில் எனும் நூல் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்வில் ஹட்டன் கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் சுபாஷினி சர்மா, வைத்தியர் அருள்குமரன், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுகமவில் ஒரு தொகை தோட்டாக்கள் மீட்கப்பட்டன. மதுகம, ஜிரிகதுர, நாகாகவல ஆகிய பகுதிகளில் கால்வாய் அருகே ஒரு துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 50 தோட்டாக்கள், T56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 6 தோட்டாக்கள், 2 ஷாட்கன் தோட்டாக்கள், 9 மில்லிமீட்டர் வகையான 12 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட தோட்டாக்களை அந்த இடத்தில் விட்டு சென்றவர்கள் தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மக்கள் வங்கியின் புதிய தலைமை அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. மக்கள் வங்கியின் புதிய தலைமை அலுவலக கட்டிடம் கொழும்பு 2 உள்ள பீப்பிள்ஸ் கோபுரத்தில் அண்மையில் திறக்கப்பட்டது. இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் துறைசேரி மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபிரம தலைமையில் கட்டிடம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. 64 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வங்கி பொதுமக்களுக்கு நிதி வசதிகளை வழங்குவதன் மூலம் நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு இணையற்ற பங்களிப்பை செய்வதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது. இந்த புதிய தலைமை அலுவலகத்தின் அங்குரார்ப்பணமானது இலங்கையில் வங்கி மற்றும் நிதி வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. இது வங்கியின் வளர்ச்சியை மட்டுமல்ல, நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தையும் குறிக்கிறது. அதே நேரத்தில் நாட்டிற்கும் அதன் மக்களுக்கும் வங்கியின் சேவைகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கான ஒரு அடித்தளமாகவும் செயற்படுகிறது.
புதிய தலைமை அலுவலக கட்டடம் 22 தளங்களையும் 3 அடித்தள நிலைகளையும் கொண்டுள்ளது. இது மக்கள் பந்தின் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை கொள்கைக்கு இணங்க பசுமை கட்டட கருத்திற்கு ஏற்ப முழுமையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது முழுமையாக பொருத்தப்பட்ட ஒரு கேட்போர் கூடம், ஆவணப்பிரிவு, நவீன உணவகம், மருத்துவ மையம், பல மாநாட்டு அறைகள் மற்றும் பல சிறப்பு வசதிகளை கொண்டுள்ளது. இந்த வளாகத்தில் மக்கள் வங்கி ஊழியர்கள் பயிற்சி கல்லூரியும் அடங்குகிறது. அதே நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு மேம்பட்ட டிஜிட்டல் பேண்டரிங் வசதிகளை வழங்குவதற்கான ஜூனியன் பிளேஸ்களையும் கட்டடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. தொற்றா நோய் கட்டுப்பாடு, சிகிச்சை, மனநலம் மற்றும் ஊட்டச்சத்து ஆகிய துறைகளுக்கு பிரத்யேக கவனம் செலுத்தப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான நாட்டிற்காக அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அனைத்து துறைகளையும் உள்ளடக்கும் வகையில் கொள்கை வரவு தயாரிக்கப்பட்டு தொற்றா நோய் கட்டுப்பாட்டு, சிகிச்சை மற்றும் மனநலம் பற்றிய ஊட்டச்சத்து ஆகிய துறைகளுக்கு பிரத்யேக கவனம் செலுத்தப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். சுகாதார சபையில் 294 புதிய தாதியர்கள், 9 பேச்சு பயிற்சியாளர்கள் மற்றும் 6 மருந்தாளர்களை உள்வாங்குவதற்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் அரச கொள்கைக்கு ஏற்ப தற்போது ஒரு சுகாதார கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளை நிறைவு செய்த பிறகு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஏற்ப அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வகையில் நாட்டிற்காக இந்த சுகாதார கொள்கை வரைவு செய்யப்படும். தொற்றா நோய் கட்டுப்பாடு, சிகிச்சை, மனநலம், ஊட்டச்சத்து போன்ற துறைகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்படும். தற்போதைய அரசாங்கம் சுகாதார சேவைக்கு தேவையான அனைத்து நிதிகளையும் எந்த பற்றாக்குறையும் இல்லாமல் வழங்கும். கடந்த மார்ச் மாத பாதீட்டில் 604 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பாதீட்டில் சுகாதாரத்துறைக்கு கூடுதல் பணம் ஒதுக்கப்படும். நாட்டின் சுகாதார சேவைக்கு கணிசமான எண்ணிக்கையிலான தாதி அதிகாரிகள் மற்றும் தாதியர்கள் தேவை. 875 பட்டதாரிகளை பணியமர்த்த ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அவர்களுக்கான 6 மாத கால பயிற்சி மற்றும் ஒருங்கிணைப்பு பயிற்சி இந்த மாதம் தொடங்கும். வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் கிட்டத்தட்ட 800 பேர் தாதி அதிகாரிகளாக நியமிக்கப்படுவார்கள். ராஜ்‍ය සේවය තුළ ඔබ රඳවා ගැනීම தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். ஹேமாஸின் அதிநவீன மருத்துவமனை தலவத்துக்குடவில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இலங்கையில் சுகாதார சேவையை மேம்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை வலுப்படுத்தும் நோக்கில் ஹேமாஸ் தலவத்துக்குடவில் புதிய அதிநவீன மருத்துவமனையை மக்களுக்காக அங்குரார்ப்பணம் செய்து வைத்துள்ளது. இது குழுமத்தின் மிக நீண்டகால லட்சிய முதலீடுகளில் ஒன்றாகும் என ஹேமாஸ் அறிவித்துள்ளது. 10 பில்லியன் ரூபாய் மூலதன செலவினத்துடன் கிட்டத்தட்ட 900 சுகாதார நிபுணர்களை பணியமர்த்த திட்டமிட்டுள்ள புதிய வசதி இலங்கையில் சுகாதார தரங்களை மேம்படுத்துவதற்கான ஹேமாஸின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இத்தகைய புதியதோர் தடம்பதிக்கும் முயற்சி குழுமத்தின் பரந்த முன்னேற்ற மூலோபாயத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். ஏனெனில் இது தொடர்ந்து தனது தடத்தை விரிவுபடுத்தி சுகாதாரத்துறையில் தனது நிலையை வலுப்படுத்துகிறது. சுகாதார பராமரிப்பின் எதிர்காலத்தை மறுவரையறை செய்தல் எனும் கருப்பொருளில் இடம்பெற்ற நிகழ்வில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச, மூத்த பிரமுகர்கள், ஆலோசகர்கள், இயக்குநர்கள் குழு, ஹேமாஸ் குழும தலைமைத்துவ குழுவின் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விரிவாக்கம் ஹேமாஸ் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையை ஒரு முழுமையான 3ஆம் நிலை பராமரிப்பு வசதியாக மாற்றுவதுடன் அதன் திறனை 150 படுக்கைகளாக இரட்டிப்பாக்கும் மற்றும் மேம்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவுகள், அறுவை சிகிச்சை அரங்குகள் மற்றும் சிறப்பு மையங்களை கொண்டுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட ஹேமாஸ் குழுமத்தின் சுகாதார பராமரிப்பு துறையின் தலைவர் முர்தசா யூசுப் அலி, இந்த புதிய திட்டமானது இலங்கைக்கான ஹேமாஸின் அளப்பரிய அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், சமூகங்கள் முழுவதும் சுகாதார அணுகலை மேம்படுத்துதல் மற்றும் நாட்டை ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் பிராந்திய சுகாதார மையமாக நிலைநிறுத்துதல் ஆகியவை இதனில் உள்ளடங்கும். இதனையடுத்து கருத்துரைத்த ஹேமாஸ் ஹோல்டிங்ஸ் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆஷிஷ் சந்திரா, ஹேமாஸ் இலங்கையின் மிகப்பெரிய உடல்நல பராமரிப்பு குழுவாக உள்ளதாக குறிப்பிட்டார். ஔடதங்கள், அறுவை சிகிச்சை மற்றும் நோயறிதல், விநியோகம் மற்றும் உற்பத்தி, அத்துடன் முதன்மை 3ஆம் நிலை மற்றும் வீட்டு பராமரிப்பு ஆகியவற்றில் வலுவான இருப்பை கொண்டுள்ளது. ஒவ்வொரு இலங்கையரின் வாழ்க்கையையும் மேம்படுத்தும் எங்கள் நோக்கத்தால் வழிநடத்தப்பட்டு அணுகக்கூடிய மற்றும் மலிவு விலையில் உலகத்தரம் வாய்ந்த உடல்நல பராமரிப்பை வழங்க நாம் உறுதி பூண்டுள்ளோம். நோயாளி அனுபவத்தையும் விளைவுகளையும் மாற்றும் சமீபத்தில் டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளை கொண்ட இந்த அதிநவீன வசதி உயர்தர பராமரிப்பிற்கான அணுகலை விரிவுபடுத்துவதற்கான எமது தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கின்றது என குறிப்பிட்டார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.